திமுக வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. ஆக்சுவலாக வந்து தம்பி வா தலைமை ஏற்க வான்னு கூப்பிட்டது யாரை கூப்பிட்டாருன்னா அறிஞர் அண்ணா வந்து நெடுஞ்செழியனை தான் கூப்பிட்டாரு. தன்னுடைய தான் வந்து ஆட்சி அதிகாரத்தில் வரணும் அப்படிங்கிறது ஒரு சூழ்ச்சியின் காரணமாக இவர் வந்து கலைஞர்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கருணாநிதி அவர் என்ன கருணாநிதி வந்து சூழ்ச்சியின் காரணமாக சூழ்ச்சி மூலமாக தான் இது வந்து தமிழினத்தின் தலைவர் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட தலைவர்னு சொல்லிட்டு உள்ளே போய் தமிழினத்திற்கு எதுவுமே செய்யாமல் தமிழினத்தின் தலைவராக இருக்கிறார். அவர் தமிழினத்தின் தலைவர்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்க வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் முன்னாடி திராவிட இயக்கங்கள் தான் வந்து தமிழ்நாட்டில் எல்லாமே செஞ்சது. அவங்கள தவிர இங்கே யாருமே எதையுமே கட்டமைக்கல. அப்படி தான் வந்து ஈவேராவை வந்து கட்டமைச்சது. ஈவே ராமசாமியை கட்டமைச்சதும் அப்படி தான். ஏன்னா அவர்கள்லாம் நம்ம ஜட்டி போட முடியாது, நம்ம கோமணம் கட்ட முடியாது, நம்ம பேண்ட்டு போட முடியாது அப்படின்னு இப்போ வரைக்கும் புலம்பிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் படிக்க முடியாது. என்ன இதுக்கு முன்னாடியே தொல்காப்பியம் வந்துருச்சு. என்ன அதுக்கு முன்னாடி புறநானூறு வந்துச்சு, அகநானூறு எல்லாமே வந்துருச்சு, திருக்குறள் இருக்குது, நம்மளோட தமிழ் மறை இருக்குது. எல்லாத்தையும் எழுதி கொடுத்தவர் யாருன்னா ஒருத்தரும் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு இருக்காங்க. பெண் புலவர்கள் கொண்டு இப்போ வரைக்கும் வந்துட்டாங்க. அப்பையிலேருந்து இருக்கிறாங்க. பெரியாருக்கு பிறகு பெரியாருக்கு முன்னுங்கிறது மாதிரி கட்டமைக்கிறாங்க. முன்னாடி கிபி கிமு அப்படிங்கிறது மாதிரி பெரியாருக்கு முன் பெரியாருக்கு பின் அப்படிங்கிற மாதிரி பெரியார் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ திமுகவோட தலைவர் இருக்கிறார்ல கலைஞர், அவங்க அதான் இப்போ அதுக்கடுத்து கலைஞர் சிலை வைப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் சிலை வைப்பாங்க. அதுக்கு பிறகு உதயநிதி சிலை வைப்பாங்க. துணை முதல்வருக்கு வந்து இப்போ இன்னொன்று வேறு நடந்துகிட்டு இருக்குது. துணை முதல்வருக்கு வந்து எல்லாருமே பரிந்துரை பண்ணுறாங்க, ஸ்டாலின் வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு மக்கள் மத்தியில் வந்து எல்லாருமே சொன்னாலும் மக்களே சொன்னாலும் தலைவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறார், தளபதி ஏற்றுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆனால் இப்படியெல்லாம் பண்ணி திருப்பி துணை முதலமைச்சர் ஆச்சு, அதுக்கு பிறகு முதலமைச்சராக இருக்கணும், அதுக்கு பிறகு இன்ப நிதியை கொண்டு வரணும். என்னவோ திமுகங்கிறது இவங்க குடும்ப சொத்து மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? இப்போ இடையில கூட ஒரு இது படித்தேன். திமுக இல்லைன்னா இது இப்போ கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுங்க. இப்போ மெட்ரோ ரயிலில் இப்போ மெட்ரோ ரயில்லாம் இல்லைன்னா திமுக இல்லைன்னா மெட்ரோ ரயிலே கிடையாது, கலைஞர் இல்லைன்னா மெட்ரோ ரயில் கிடையாது அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா ரயில் இல்லைன்னா திமுக தலைவர் கலைஞரே கிடையாது. ஏன்னா ரயில் இருந்ததுனால தான் அவர் திருட்டு ரயில்னு சொல்கிறாங்க. இவர் திருட்டுத்தனமாக போயிட்டு ரயிலை திருட்டு ரயில்னு சொல்கிறாரு, மாற்றி சொல்கிறாரு. இதில் இன்னொரு இது என்ன சொல்கிறதுனா எல்லாரும் திருவாரூர் அப்படின்னா இன்னொன்று வேறு சொல்கிறாங்க. திருவாரூர்னா தலைவர் கலைஞர் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், திருவாரூரில் கலைஞர் சம்பந்தப்பட்ட யாருமே அவங்க குடும்பத்தில் இது வரைக்கும் பறக்கலை. திருவாரூர் மாவட்டத்தில் ஒருத்தர் கூட பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி இருக்குது. வந்தேரியா ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய சமூகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,00,000 கூட கிடையாது தமிழ்நாட்டில். ஆனால் இன்றைக்கி அவங்க சமூக நீதி காவலர்கள். அது மட்டும் இல்லாமல் இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை சமூகத்துக்கு இவங்க 1% கூட இல்லாதவங்க இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கலைஞரோட சிலையை வைக்கணும், கலைஞர் பேரில் பஸ் ஸ்டாண்டு கட்டணும். இப்போ உதயநிதி கேட்டார்ல, யார் அப்போ வீட்டு காசுன்னு கேட்டார் இல்லையா? நாங்கள் கேட்குறோம், எவன் அப்போ வீட்டு காசில் நீ வந்து எங்களுடைய மக்களுடைய வரி பணத்தில் என்னுடைய வரி பணம் நான் கிட்டத்தட்ட 37 லட்ச ரூபா போன வருஷம் வரி கட்டிருக்கேன். சரிங்களா? என்னுடைய வரி பணத்தில் உங்களுடைய வரி பணம் மொத்தமாக நம்மளுடைய மக்களுடைய வரி பணத்தில் எவனுடைய அப்பா வீட்டு காசில் நீ உங்கள் தாத்தா பேரை வைக்கிற? திமுக கட்சி ஓங்க சொத்தா? கிடையாது, அதுவும் கிடையாது. அந்த திமுக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திட்ட 1027 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. அதில் பேர் கலைஞரோட பேர் கிடையவே கிடையாது. நீங்கள் வேணால் அதில் வந்து வளைவில் தட்டி பாருங்க, தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது தமிழின காவலர், தமிழின இது, அப்புறம் அதுக்கடுத்து வந்து சமூக நீதி காவலர், அப்புறம் பெண்களுக்கு பாதுகாவலர், அப்படி இவனுவோ தான் எல்லாமே பண்ணது. ஆனால் ஸ்டாலின் எந்த இடத்துலையும் வந்து சீமான் பெயரை வந்து உச்சரிச்சதே இல்லை. ஆனால் அவங்க கூட்டணி கட்சிகளை வச்சு பேசுகிறாங்கல்ல, அது ஏன் நேரடியாக வந்து ஸ்டாலினை வந்து சீமானை எதிர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? நேரடியாக எதிர்க்க முடியாது. ஏன்னா பி டீம் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? உண்மையிலே சொல்ல போனால் பிஜேபியோட மெயின் டீமே இவங்க தான். எதுக்காகனா பிஜேபின்னு ஒன்று தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. அந்த நேரத்தில் பிஜேபியை உள்ளே கொண்டு வந்து சிபி ராதாகிருஷ்ணனை ஜெயிக்க வச்சு ஐயா நல்ல கண்ணு மாபெரும் தலைவர், சுதந்திர போராட்ட வீரர், அவரை வந்து தோக்கடிச்சு இதே திமுக தான். சரிங்களா? நம்மளை பி டீம்னு சொல்லுவாங்க. ஆனால்
அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா நேரடியாக யாருக்கிட்டையும் போய் மோதினோம்னா எதிர்ப்பாயிடும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த அல்லக்கை, சில்லுவண்டு, அப்புறம் அதுக்கடுத்து வந்து இந்த 200 ரூபா ஊப்பி, அப்புறம் வந்து சாப்பாட்டுக்கு ஓரமாக உட்காந்து ஒட்டு தின்ன, சரிங்களா? என்ன இவங்க இந்த திராவிட இயக்கங்கள் இவங்களை எல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து முதல்ல நீங்கள் எல்லாம் போய் மோதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விடுறது. இவருடைய வேலையே என்னன்னா அப்படி தான் வந்து விஜயலட்சுமியை கொண்டு வந்தது, அதுக்கடுத்து தான் வீரலட்சுமியை கொண்டு வந்தது, அப்புறம் அதுக்கு துணையாக ஒரு லட்சுமி வந்தது, அது பேர் என்ன, இந்த மாதிரி கரெக்டாக தேர்தல் வந்துருச்சுன்னா இதெல்லாம் பண்ணுவானு. இப்போ கூட இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ பேசுனது எல்லாத்தையுமே கத்திரிச்சு துண்டு போட்டு ஒட்டி வெட்டி இது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. இதே வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம போயிட்டு இப்போ வந்து ஸ்டாலின் இதை பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, அப்படி இதை பண்ணிட்டாருன்னா என்ன, இப்போ நம்ம டெல்டா மாவட்டத்தில் இருந்து பேசிகிட்டு இருக்கோம். டெல்டா மாவட்டத்துக்கு வந்து அழிஞ்சு போகிறதுக்கு மிக முக்கியமான காரணமே நான் டெல்டாக்காரன்னு சொல்கிறாருல, இங்கே பிறக்காதவர், அவர் சென்னையில் பிறந்தவர், கேட்டால் டெல்டாக்காரன் பாரு. அதே திமுகவோட தலைவர்னு சொல்கிறாங்கல்ல, அவர் கலைஞரும் இங்கே பிறக்கல, அவர் 5 வயசில் வந்து பிழைப்பு தேடி இங்கே வந்தவர் அவங்க அப்பா கூட. ஸ்டாலினோட பசங்க யாருமே இங்கே பிறக்கல, முத்துவோட யாராக இருந்தாலும் சரி, திருவாரூர் மாவட்டத்தில் ஒருத்தவங்க கூட பிறக்கல, சரிங்களா? ஆனால் திருவாரூர்காரன் டெல்டாக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெல்டா மாவட்டங்கள் மொத்தமும் அழிவை சந்திக்கிறதுக்கு காரணமே மீத்தேன் கையெழுத்து, என்ன ஹைட்ரோ கார்பன் கையெழுத்து, அப்புறம் அதுக்கடுத்து வந்து இப்போ நியூட்ரினோ, கெயிலி எரிவாயு குழாய் பதிக்கிறாங்கல்ல, இது மொத்தமாக எல்லாத்தையுமே கொண்டு வந்து காலி பண்ணது ஸ்டாலின் தான். இன்னொன்று நீட்டு தேர்வுக்கு கையெழுத்து போட்டதே இவனு தான். நாங்கள் பிஜேபியை மூர்க்கமாக எதிர்க்கணும்னு சொல்கிறாங்களே, ஆனால் பிஜேபியின் திட்டங்கள் மாநில அரசு வந்து மத்திய அரசு திட்டங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்திக்கிட்டே இருக்குல்ல, அதெல்லாம் பிஜேபி கொண்டு வர திட்டங்கள் தானே, அப்புறம் எப்படி எதுக்குறேன்னு சொல்கிறாங்க? ஏங்க உத்தரப்பிரதேசத்தில் கூட வந்து குலக்கல்வி திட்டம் இருக்குல்ல, இல்லம் தேடி கல்வி, அது உத்தரப்பிரதேசத்தில் கூட இவர் யோகி ஆதித்யநாத் ஆள்ற மாநிலத்தில் கூட அதை வந்து அமுல்படுத்தலை. ஆனால் அவன் மூச்சு விட்டா போதும் உடனே இங்கே வந்து ஆரம்பிச்சிடுறது இல்லம் தேடி கல்வி. நாங்கள் இல்லைன்னா பிஜேபி உள்ளே வந்துடும் சொல்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறது? பிஜேபியை உள்ளே கொண்டு வர்றதே ஒன்று தான். இப்போ கூட இப்போ இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி 52 இன்ச்சு மார்பலக மோடி வந்தார் இல்லையா, ஐயா மோடி வந்தார் இல்லையா, அதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே பண்ணிக்கிட்டு எல்லாம் வரவேற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பிஜேபி உள்ளே வந்துடும். என்ன, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி உள்ளே வந்துடும். ஆனால் இவனு வந்து கூட்டு வந்து நேராக வந்து எல்லாம் கூட்டணி கட்சிகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, சீமா தனிச்சு நின்றுச்சுன்னா பிஜேபி உள்ளே வர்றதுக்கு அவரே வழிவகுக்கிறாரு, அவரே எங்கள் கூட வந்து நின்று பிஜேபி எதுக்கணும் அப்படி சொல்கிறாங்களே. ஒன்றும் இல்லைங்க, மற்ற கட்சி எல்லாமே கூட்டணி போட்டு என்ன பண்ணுதுன்னா, கூட்டணி போட்டாலே அந்த கட்சி அழிஞ்சு போயிடும். ஏன் திமுக வந்து மற்ற கட்சி கூட கூட்டணி போடாமல் எத்தனை வருஷம் இருந்தது? 40 வருஷம் ஆச்சு அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கிறது. முதல்ல காங்கிரஸ் தான் இங்கே வந்து வலுவாக இருந்தது, என் கம்யூனிஸ்ட்டும் இங்கே வலுவாக இருந்தது. கம்யூனிஸ்ட் வந்து டெல்டா மாவட்டத்தில் மிக முக்கியமாக அழிச்சதுக்கு காரணமே திமுக தான். திமுக முழுக்க அழிச்சது. அது மாதிரி இவங்க வந்து கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணின்னு சேர்ந்துட்டோம்னா இப்போ வலுவாக இருக்க வேண்டிய இந்த டெல்டா மாவட்டத்தில் வலுவாக இருக்க வேண்டியது கம்யூனிஸ்ட் தான். இப்போ கம்யூனிஸ்ட் அழிஞ்சு போனதுக்கு மிக முக்கியமான காரணமே திமுக தான். அது மாதிரி தான். நன்றி. நன்றி.